ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பிபிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு இதெல்லாம் வந்து படிக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேரன் பஃபட் அவர் தான் வந்து இந்த கோட் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இடியட் வித் அ பிளான் கேன் பீட் அ ஜீனியஸ் விதவுட் அ பிளான் அப்படிங்கிறது. சரி, இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக்சுவலான ஒரு வீடியோ. நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், வெரி குட், வெல், ஃபைன், எல்லாம் ஓகே. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ரொட்டீனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், டெய்லி பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும். பட் முக்கியமான ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிளான் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பிகினிங்கில் படிக்கிறீங்கன்னா ஒரு 1 1.5 மந்த்ஸுக்குள்ளே நம்ம பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வந்து முடிச்சிருவோம். அதுக்கு ஒரு 1 1.5 மந்த்ஸ் போதும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ மார்க் டெஸ்ட் போட போகிறோம், எப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், எப்போ மெயின்ஸ் லெவல் போட போகிறோம், எப்போ மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம், எப்போ மெயின்ஸ் லெவல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளான் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து எந்த எக்ஸாம்ஸ் அடுத்து ஐபிபிஎஸ் கேலண்டர்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறையா பிளானோட, ஒரு கரெக்டான ஒரு பிளானோட யூ ஹாவ் டு ஒர்க். பட் அதே சமயத்தில் பிளான் வந்து போயிடக்கூடாது. நம்ம வந்து நிறையா அந்த கம்பெனிஸில் வந்து விளையாட்டாக வந்து சொல்லுவாங்க, ஏன்னா மீட்டிங் நிறையா வந்து போடுவாங்களாம், ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ ஏதோ ஒரு இடம், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்க மீட்டிங் போடுற நேரத்தில் அவங்க வேலை செஞ்சால் கூட அந்த கம்பெனி முன்னேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிளான் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஃபிக்ஸடான பிளான் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கிடச்சிரும். பட் பிளான் போடாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வந்து படிப்போம், வெரி குட், யூ வில் பி ஹாப்பி, படிக்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், எல்லாமே வந்து பண்ணுவீங்க, அதெல்லாம் ஓகே. பட் என்ன ஒன்று அப்படின்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பதட்டம், அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது அந்த பதட்டத்தை. ஓகேவா? அது வந்து நமக்கு எப்போ கிளியர் பண்ணுவோன்னே தெரியல அப்படிங்கிற அந்த பதட்டத்தை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னே நமக்கு தெரியாது. நம்ம கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமானே நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டை இந்த டைமில் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த டைமில் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே உங்களுக்கு வந்து வெளிப்படையாக காமிச்சிடும். நீங்கள் வந்து ஒரு 100 மார்க்குக்கு ஒரு 30 மார்க் 40 மார்க் தான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களால் வந்து இந்த தடவை கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு. பட் நீங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பீங்க, இந்த தடவை கிளியர் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 40 மார்க் எப்படி 60 ஆக்குறது, 60 எப்படி 80 ஆக்குறது, 80 எப்படி 90 ஆக்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவான பிளானு, அந்த பிளான் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும்னா அதை அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவா? ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு ஒரு 50 டேஸ் ஸ்டடி பிளானர் அப்படிங்கிறது 51 டேஸும் நினைக்கிறேன், அதை வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், ரொட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1.5 மணி நேரம் குவான்ஸ், 1.5 மணி நேரம் ரீசனிங், அதோட சேர்த்து 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஒரு 1.5 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது. இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுங்கிறத நீங்கள் பண்ணுறதுங்கிறது வந்து மெயின்ஸ் வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். அப்போ அதை இப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தவிர்த்து நான் ஏன் ஸ்டடி பிளானர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கும், என்னன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ நான் வந்து சொல்லிடுறேன், குவான்ஸில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ரீசனிங்கில் வந்து இன்இக்வாலிட்டிஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேராஜம்பிள், அந்த மாதிரி இதோட சேர்த்து நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கடுத்து இன்இக்வாலிட்டிஸ் அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டிங்காக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக போடுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோஸை பார்ப்போம். பை.